சூல் நாவல் பகுதி 12 தொடர்ச்சி. ஐயர் பண்டாரத்திற்கு சொன்ன பரிகார படலம். சொக்கலிங்கபுரம் சின்னச்சோலை குடும்பன் மகன் சித்தாண்டிக்கும் அவனுடைய பங்காளியான மாயாண்டி குடும்பன் மகன் இருளப்பனுக்கும் கொட்டாரத்தில் நாற்று படப்பு வைப்பதில் சிறு தகராறு. நாளடைவில் பங்காளிகளுக்குள் பகையாய் மாறி புகைந்து கொண்டிருந்தது. பழி தீர்க்கும் வன்மம் மனசில் பாசியாய் படர்ந்து ஆக்கிரமித்து கொண்டது. சித்தாண்டி விடுகின்ற சிறு மூச்சு கூட இருளப்பனை எரிக்கும் அக்கினியாய் வெளிப்பட்டது. சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தான் சித்தாண்டி. சொக்கலிங்கபுரம் ஊர் சின்ன ஊர்தான் என்றாலும் வளமையான ஊர். காரணம், ஊருக்கு மேற்கே இருக்கும் பெரிய கண்மாயும் வருடா வருடம் கண்மாயை நிறைக்கும் உப்போடையும் வைப்பாரும். ஆதி அந்தம் இல்லாத இந்த ஓடையும் ஆறும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் கரிசல் நிலம் உமிழும் மழைநீரை சிற்றோடைகளிலிருந்து வாங்கி கொண்டு பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்து தவறாமல் வருடா வருடம் சொக்கலிங்கபுரம் கண்மாயை நிறைத்துவிட்டு மறுகால் பாய்ந்து கடலோடு சேரும். உப்பாற்றில் போய் கலந்து விடும். வருடம் தவறாமல் நெல்லும் கடலையும் பயிறு பச்சைகளும் விளைந்து வீடுகள் நிறைந்து விடும். ஆடையும் கோடையும் வற்றாத தண்ணீரில் விதவிதமான மீன்கள் தினம் மணக்கும் வீடுகளில். கண்மாய்க்கரை ஆலமரம் பறவைகளால் நிரம்பி வழியும். செல்வம் பொழியும் ஊருக்கு சித்தாண்டியின் உருவில் சனியன் பிடித்தது. மண்வெட்டியுடன் வரப்பில் நடந்து கொண்டிருந்த சித்தாண்டியின் கண்கள் இருளப்பனின் வயக்காடுகளை பொறாமையுடன் உற்று பார்த்தன. கண்ணுக்கு எட்டும் மட்டும் பச்சை பசேல் என்று நிலம் மறைத்து காற்றில் ஆடிக்கொண்டிருந்தன நெற்பயிர்கள். தன்னுடைய பொறாமை தீ பொசுக்கி சாம்பலாகி விடாதா என்று ஏக்க பெருமூச்சு விட்டான் சித்தாண்டி. இருளப்பனின் வயலை மட்டும் கருக்கி கிடக்கும் பொட்டலமாய் நினைத்து பார்த்தான். விளைந்து பயிர்களின் தாள்களை பழுத்து காய்ந்தால்தானே தீ வைத்து பொசுக்க முடியும். சுற்றிலும் வாய்க்கால்களில் தண்ணீர் இருப்பதால் ஊர் திரண்டு வந்து தீயை அணைத்து விடுவார்கள். சனியன் மனசை அல்லோலகப்படுத்தியது. பழிவாங்க துடித்தது. மடைக்குழியோரம் கண்மாய்க்கரை மேல் நின்று வடக்காமல் பார்த்த சித்தாண்டிக்கு பறந்து விரிந்து பச்சை பசேல் என்று காற்றில் அலையாடும் ஊர்க்காரர்களின் வயல்கள் கண்ணில் படவில்லை. கையில் வில்லுடன் நின்ற அர்ச்சுனன் கண்களுக்கு உச்சி மரத்தில் இருக்கும் புறாவின் கழுத்து மட்டுமே தெரிந்தது மாதிரி இருளப்பனுடைய வயல்களும் காற்றில் குதியாலமிடும் பயிர்களும் அப்பயிர்களுக்கு மத்தியில் நின்று தன்னை பார்த்து எகத்தாளமாய் சிரிக்கும் இருளப்பனின் முகம் மட்டுமே தெரிந்தன. அவன் மனசால் பயிர்களை அழைத்து பார்த்தான். வடக்காமல் திரும்பி நின்று வயல்காடுகளை பார்த்தவன் அப்படியே திரும்பி தெற்காமல் பார்த்தான். கடலாய் அலையடித்து கரை தொட்டு கெத்தெற்றென்று கண்மாய் தண்ணீருக்குள் மிதப்பதை போல் தூர்கள் நீரில் மறைய குலுக்காய் தளித்து குடையாய் விரிந்து நிற்கும் கருவேல மரங்கள். இரவில் மின்னும் நட்சத்திரங்களாய் மரக்கிளைகளின் கூட்டங்கூட்டமாய் கொக்குன்களும் நாரைகளும். வயல்காட்டின் நெற்பயிர்களை நீக்கிவிட்டு எப்படி தன் மனக்கண்ணால் பொட்டலும் கடாய் பார்த்தானோ அதே மாதிரி நிறை கண்மாயை வெற்று கண்மாயாக கற்பனை பண்ணி பார்த்தான். அவன் நினைத்த மாத்திரத்தில் அத்தனை தண்ணீரும் மறைந்து தரையாய் தெரிந்தது கண்மாய். மரங்கள் எல்லாம் எங்கோ போய் ஒளிந்து கொண்டன. பறவை கூட்டங்கள் பதுங்கி கொண்டன போலும். ஆங்காரம் குறைய கண்களை திறந்தான். தன் காலடியை அலைதொட கண்மாய் சிரித்து கொண்டிருந்தது. காற்றில் மரக்கொம்புகள் கூத்தாடி கொண்டிருந்தன. விதவிதமான பறவைகள் அமைதியாய் அமர்ந்து தலைகளை ரசித்து கொண்டிருந்தன. தன் காலடியில் தானா பூச்சி நீரின் மேல் சிக்கலான கோலங்களை போட்டு கொண்டிருந்தது. என்ன நினைத்தானோ சித்தாண்டி மண்வெட்டியை தோளில் வைத்து கொண்டு வந்தது போலவே வந்த பாதையில் திரும்பி கொண்டிருந்தான். வரப்பில் தண்ணீருக்குள்ளிருந்து தலை நீட்டி இருந்த நீர்முள்ளின் செடிகளை அவன் கால்கள் சட்டை செய்யவில்லை. அடைப்பட்டு கிடந்த தண்ணீர் பாய்ந்து வெளியேறுவது போல் அவன் மனசை அரித்து கொண்டிருந்த கோபத்திற்கு வடிகால் கிடைத்தது மாதிரி வேகமாய் எட்டு வைத்தான். எதிரே வந்த சங்கு பிள்ளை சித்தாண்டியை ஆச்சரியமாக பார்த்தார். என்னடா, போன மாயம் தெரியல, அப்படியே திரும்பிட்ட. வரப்புல புதர் வண்டி இருக்கு, தண்ணி ஏற மாட்டேங்கன்னு சொன்ன. வரப்பு வெட்டலையாடா? வெட்டலான்னு தான் போனஞ்சாமி. ரொம்ப ஈரமா இருக்கு. மம்முட்டியால ஈரம்னு ஒட்டிக்கிட்டு வெட்டவே விடாது. சொத்துன்னு கைதான் வலிக்கும். அதுதான் கொஞ்சம் ஈரம் உணரட்டும், அடுத்த தண்ணி பாய்ச்சலுக்கு பார்த்துக்கலாம்னு திரும்பிட்டேன். நீ சொல்றதும் சரிடா. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன்.
சமயமே கிடைக்கல, நீயும் தட்டுப்படல. அப்படி என்ன விஷயம் சாமி? சங்கு பிள்ளை ஜாக்கிரதையாக சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டார். வாயில் வார்த்தைகள் வர பயந்தன. மெதுவாக காதோடு காது பேசுவது போல் கேட்டார். உனக்கும் உன் பங்காளிக்கும் ஏதோ தகராறுன்னு கேள்விப்பட்டேன், நெசந்தானா? படப்பு வைக்கிறதுல ஒரு எட்டு தள்ளி வச்சுட்டேன். அதுல கொஞ்சம் பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப தக்கா பிக்கான்னு குதிச்சானாம் இல்ல? ஆமா, அவன் குதிச்சு கிழிச்சான். நீ லேசா சொல்ற, அவன் உன்னைய தொலைச்சு புடுவேன் தொலைச்சுன்னு சவால் விடுறான். என்னைக்கு அவனை பார்த்துரு. என்ன சொன்னான்? முந்தா நாள் மத்தியானம் சொல்லி வீரியம்மன் கோயில புளிய மரத்தடியில ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டோம். நான் ஒண்ணுமே கேட்கல. அவன் தான் வண்டியா உன் மேல பிராது சொன்னான். ரொம்ப கோபத்துல இருக்காண்டா உன் மேல. அதுதான் முடிஞ்சு போச்சுல்ல, பிறகு என்ன கோபம்? அவனோட இடத்துல ஒரு எட்டு தள்ளி நீ படப்பை அடக்கி வச்சிருக்கியாமல்ல, அது எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டியாமல்ல. அடுக்கி வச்ச படப்பை பிரிக்கவா முடியும்? படப்பு காலியானா பிறகு அடுக்கும்போது சரியா அடுக்கிக்கிறான்னு சொல்லிவிட்டேன். அவனோட இடம்னா விற்ற வேண்டியதுதானே சாமி? நீ இப்படி சொல்ற. அவன் குதியாலம் போடுறான். இன்னும் 4 நாளுக்குள்ள படப்பை எடுத்து பிரிச்சு மேலனா தீய வச்சு கொளுத்தி தீருவன்னு சவால் விட்டுட்டு போறான். சரி, கொளுத்தட்டும், பிறகு பார்ப்போம். டேய் சித்தாண்டி, கோட்டிக்காரத்தனமா இருக்காதடா. உங்க அண்ணன் லேசா எடை போடாத. போன வருஷம் ஊர்ல அவனுக்குத்தான் சரியான வெள்ளாமை. கடலையும் நெல்லும் ஒரு தூக்கிருச்சு. இந்த வருஷம் பாத்தியா, நெல்லு பயிர் கரும்பு தோட்டம் போல இருக்கு. உனக்கும் அப்படி இல்லை, எனக்கும் அப்படி இல்லை. அவன் கையில துட்டு ஏறி போச்சு. எனக்கு நிகர் யாருமே இல்லைன்னு பேசிக்கிட்டு அலையிறான். நீ யாருடா? சம பங்காளி தானே. ஒரு 8 இடத்துல தள்ளி படப்பு வச்சா என்ன? தள்ளி படப்பு வச்சா என்ன? இடத்தையா தூக்கிட்டு போக போறா? மனுஷனுக்கு கொஞ்சமாவது சகிப்புத்தன்மை வேண்டாமா? தீய வச்சு கொளுத்திருவோம்னு வண்ணம் பேசுறையே. மாடுக தீவனத்துக்கு எங்க போகும்? மாட்டுக்கு தீவனம் இல்லைன்னா சம்சாரித்தனம் பார்க்க முடியுமா? மாட்டை பாப்பானா காட்டை பாப்பானா? கூறுகெட்ட பயங்கிறது சரியாதானே இருக்கு. துட்டு என்னடா பெரிய துட்டு? ஒரு வெள்ளாமையில வரும், ஒரு வெள்ளாமையில போகும். அதுக்காக நெகர் இல்லாம ஏன் பேசுவாங்க? அடே சித்தாண்டி, மெத்தனமா இருக்காத. சாமி அவங்க சொல்லலையேன்னு நாளைக்கு நீயும் என் மேல வருத்தப்படக்கூடாதுன்னு தான் சொல்றேன். கட்டாயம் படப்புல தீய வைப்பான். ஏற்கனவே சித்தாண்டியின் நெஞ்சுக்குள் லேசாய் புகைந்து கொண்டிருந்த கங்குக்கு சங்கு பிள்ளை தீ வைத்து விட்டார். சித்தாண்டியின் மனசெங்கும் சங்கு பிள்ளை வைத்த தீ கொழுந்து விட்டு எரிந்தது. தன் மனதில் கரு கொண்டிருந்த குட்டைகளை பக்குவமாய் இடம் மாற்றி சித்தாண்டியின் நெஞ்சுக்குள் அடைக்காக்க வைத்துவிட்டு லேசாகி போன மனசுடன் வரப்பில் நடந்தார் சங்கு பிள்ளை. அவர் இடம் மாற்றிய கருமுட்டைகளை சுமந்தபடி ஊர் வந்து சேர்ந்தான் சித்தாண்டி. நிறை சூழியாய் வயிற்றை தள்ளிக்கொண்டு தொழுவத்திலிருந்து வந்த தன் பொண்டாட்டி மயிலு சித்தாண்டியை எதிர்பார்த்திருக்க மாட்டாள். என்ன இவனை போனவயம் தெரியாம திரும்பி வந்துட்ட? அதுக்குள்ளையா வரப்பு வெட்டிட்ட? என்னவன ஒன்றும் பேசாம இருக்க? வயக்காட்டுல என்ன பேய் அடிச்சிருச்சா? விரு முத்திடிச்சவன் கிணக்கா உட்கார்ந்துருக்க? இந்த பயல ஒரு வழி பண்ணுனாத்தான் நான் குடிக்கிறது கஞ்சி. எந்த பயல? இந்த பங்காளி பயலத்தான். படப்பு பிரச்சனை படப்போட போச்சுல்ல, பிறகென்ன வயக்காட்டுல வந்து சண்டை எடுத்தானா? சொல்லு, இவனை வயக்காட்டுக்கு வந்தானா? வயக்காட்டுக்கு வரல, ஆனா ஆளுக கிட்ட சவால் விட்டுருக்கான். இன்னும் முறைச்சுக்கிட்டு அலையறான். பேசாம கெட. இழுத்து விட்டு வேடிக்கை பாக்குறவங்க பேச்ச கேட்காத, நாசமா போயிருவ. படப்படியில ஒரு 8 இடத்துல இம்புட்டு வம்பு பண்ணுறவன் நாளைக்கு வயக்காட்டுல வரப்பு தள்ளி இருக்கணும்னு வரமாட்டான்னு என்ன நிச்சயம்? வரட்டும், அப்ப பார்த்துருக்கலாம். இல்ல மயிலு, இவன் ஒரு வழி பண்ணலனா அவனுக்கு பயம் அத்து போகும். தலை தூக்கி விடாம செஞ்சாதான் பயலுக்கு பயமா இருக்கும். ஊரில் மட்டும் இருள் படரவில்லை, சித்தாண்டியின் நெஞ்சுக்குள்ளும் இருள் படர்ந்து மூடிவிட்டது. இருள் கவிய இரவில் ஊர் ஜனங்கள் அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்க சித்தாண்டி மட்டும் தூக்கமின்றி புரண்டு கொண்டிருந்தான். ஈத்துக்கு அலையும் ஆட்டை போல் முந்திக் கொண்டு முனகிக் கொண்டும் பிதற்றிக் கொண்டு இருந்தான். சங்கு பிள்ளையின் முக உருவமும் அவரின் பேச்சுகளும் அவன் மனசில் நிறைந்து அலையாடின. பங்காளி இருளப்பனின் வயக்காட்டில் செழித்து வளரும் நெற்பயிர்
களும் அவனுடைய பரந்த வயல்களும் சித்தாண்டியின் நினைவில் வந்து தீங்காய் சுட்டது. பக்கத்தில் படுத்துறங்கும் தன் பொண்டாட்டி புரண்டு படுக்க முடியாமல் திண்டாடுவதை உற்று பார்த்தான். நிறைசூழ் வயிறு குமிந்திருக்க மல்லாக்க படுத்து உறங்கிக் கொண்டிருந்தாள். தலைப்பிரசவத்தை நினைத்து பயத்துடன் கூடிய ஒரு ஏக்க பெருமூச்சை இழுத்து விட்டான். தூரத்தில் எங்கோ ஒரு நாய் ஊளையிடும் சத்தமும் யார் வீட்டிலோ ஒரு குழந்தை அழும் சத்தமும் கேட்டன. சடக்கென எழுந்து கொண்டவன் தாழ்வாரத்து எரவானத்தில் தொங்கிக் கொண்டிருந்த மண்வெட்டியை எடுத்தவாறு கதவை சத்தமின்றி திறந்து தலையை மட்டும் நீட்டி தெருவை எட்டி பார்த்தான். ஆளரவமற்ற அந்த கார வேளையில் தெருள் இருள் கவ்வ உறங்கிக் கொண்டிருந்தது. நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கும் தன் மனைவி மயிலை உற்று பார்த்துவிட்டு இருளுக்குள் இறங்கி நடந்தான். லேசாக தூண்டிவிடப்பட்ட அரிக்கேன் விளக்கின் திரி மங்கலான வெளிச்சத்தை உமிழ்ந்து கொண்டிருந்தது. தெருவை விட்டு இறங்கி சக்கிலியக்குடி பாதைக்கு வந்தவன் தன்னை யாரும் கவனிக்கவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டான். சத்தியம்மன் கோவிலுக்கு எதிரே வந்தவன் கொஞ்ச நேரம் புளிய மரத்து இருளில் நின்று கவனித்தான். ஆயிரம் கண்கள் வானத்தில் இருந்து தன்னை கவனிப்பதை அண்ணாந்து பார்த்தான். சற்றும் எதிர்பார்க்காத ஆந்தையின் ஒத்தை வீறிட்ட அலறலில் பயந்து நடுங்கி சொருக்கு முத்திரம் இழுந்து விட்டான். நேரத்தை கணித்து உறுதி செய்து கொள்ள ஆறாம் கூட்ட வெள்ளியையும் ரெட்டியை கெடுத்த வெள்ளியையும் உற்று பார்த்து தேடினான். பூத்து கிடந்த நட்சத்திரங்களில் அவற்றை அவனால் கண்டு அனுமானிக்க இயலவில்லை. சாமம் இன்னும் வரவில்லை என்று தன்னைத்தானே தேற்றிக் கொண்டான். சங்கு பிள்ளையின் போதனைகள் வழிகாட்ட வயக்காட்டு பாதையில் வேகமாக எட்டு வைத்தான். கெத்கெத்தென்று அலையடித்து கொண்டிருக்கும் ஊரணிக்கரை வழியே மறைந்து நடந்தான். தண்ணீருக்குள் துள்ளும் மீன்களின் டுமுக் டுமுக் சத்தம் கூட அவனை பயமுறுத்தி பீதி கொள்ளச் செய்தது. வரப்பில் நடக்கும்போது 2 முறை தடுமாறி நிதானமிழந்த வாய்க்காலுக்குள் காலை வைத்து விட்டான். நீர்க்குரண்டி முள் குத்திய வேதனையை சகித்து கொண்டான். தன் பங்காளி இருளப்பனின் வயல் காற்றை உற்று பார்த்தான். கீங் என்ற சில்வண்டுகளின் இரைச்சல் காதுகளில் விங்காரமிட்டது. வரிசை பனையிலிருந்து தொடர்ந்து ஆந்தைகளின் அலறல் கேட்டுக்கொண்டே இருந்தது. இடையே வரும் வித்தியாசமான கூக்குரலை உற்று கேட்டான். சந்தேகமே இல்லை, இது கூகையின் அலறல்தான். அவன் சற்றே பயந்தான். திரும்பி போய்விடலாமா என்று கூட நினைத்தான். ஆனால் சங்கு பிள்ளையின் போதனை ஆந்தை கோகைகளின் அபச கூக்குரலை விடவும் வலிமையான குரலாய் வந்து அவனை வழிநடத்த மெதுவாக கண்மாய் கரைமேல் ஏறினான். கரைமேல் நின்று பங்காளியின் வயலை வசம் பார்த்தான். நேர் எதிரே நிற்பதை உறுதி செய்து கொண்டான். கழுத்தில் தொங்கிய துண்டை எடுத்து தலப்பா கட்டினான். வேஷ்டியை மடித்து தார் பாய்ச்சினான். கிளக்காமல் திரும்பி கண்மாய் கரை ஐயனாரை 3 முறை இருக்கரம் கூப்பி கும்பிட்டான். ஐயனார் கண்மாய்க்கும் காவல் கண்மாய் கரையை வெட்டும் சித்தாண்டிக்கும் காவல் இருந்தது. கரை தொட்டு நிற்கும் நிறை கண்கள் கண்மாய் சூழியாய் அலையடித்து கொண்டு கிடந்தது. நாமந்த கரை மண் வெட்டுவதற்கு இதமாயிருந்தது. நிறை சூழியின் வயிற்றை பிழைப்பது போல் கரையை கீறினான் சித்தாண்டி. கண்மாய் கரையின் வரிசை பனை கூட்டத்திலிருந்து தொடர்ந்த ஆந்தையின் அலறல் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்க இடையிடையே கூகையின் கூப்பாடும் ஒத்து ஊதியது. கரை தொட்டு திரும்பும் அலை எழுப்பும் தலக் தலக் சத்தமும் சங்கஞ்செடி புதருக்குள்ளிலிருந்து வரும் கசப்பு மனமும் செவியையும் நாசியையும் நிறைத்தன. நேர் வகிடாய் கரையை பிளந்தவன் கடைசியாய் தண்ணீரை அழைத்து கொண்டிருந்த மண் திட்டை நீக்கினான். நல்ல பாம்பை போல் வெள்ளை வெள்ளையர் என்று தண்ணீர் பாய்ந்தோடியது. உள் அழுத்தத்தில் கரையின் மண் அரிப்பில் பாய்ந்தோடும் பாம்பு கோடாகியது. கோடு வாய்க்காலாகியது. வாய்க்கால் ஓடையாகியது. உடைந்த கரையை பிளந்து கொண்டு காற்றாற்று வெள்ளமாய் சீறி பாய்ந்தது கண்மாய் தண்ணீர். கரையில் கோடு போட்டு தண்ணீர் கசிய தொடங்கியதுமே குறுக்கு பாதையில் ஓட்டம் பிடித்தான் சித்தாண்டி. திரியை குறைத்து வெளிச்சமின்றி எரிய வைத்து விட்டு போனான். அரிக்கேன் விளக்கு முழு வெளிச்சத்தில் பிரகாசமாய் எரிந்து கொண்டிருப்பதை பார்த்து திடுக்கிட்டு போனான். லேசாய் கதவை நீக்கி வீட்டுக்குள் எட்டு வைத்தவன் தன் பொண்டாட்டி பாயில் உட்கார்ந்திருப்பதை பதை பார்த்து திடுக்கிட்டார். அவள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டான். பயத்தில் நடுங்கினான். இந்நேரம் மம்மட்டியும் கையுமா? எங்க அவன போயிட்டு வர? எதுக்கு இப்படி அறுக்க போற? ஆடு கிணக்கா திருதிருன்னு முழிக்க? கொலை பண்ணிட்டு வந்தவன் மாதிரி கைகால் எல்லாம் உதறல் எடுத்து கிடுகிடுன்னு ஆடுது. முகம் பேயறிஞ்சது மாதிரி கருகி போய் கிடக்கு. சொல்லு, இவனை எங்க போயிட்டு வர?
அவனுடைய நீண்ட தொடர் மௌனம் மயிலுக்கு பயத்தையும் பீதியையும் உண்டு பண்ணியது. அவள் சுதாரித்து நிதானிப்பதற்குள் தெருவில் ஆட்கள் ஓடும் சத்தமும் கூச்சலும் கூப்பாடும் கேட்டன. எந்திரிக்க முடியாமல் கையொன்றி எழுந்து வயிற்றை தள்ளி கொண்டு தெருவில் வந்து எட்டி பார்த்தாள். ஊர்ஜனம் அம்புட்டும் மண்வெட்டி, கூடை, கடப்பாறை, அரிக்கேன் விளக்கு சகிதம் ஓடிக்கொண்டிருந்தார்கள். அந்த பேதைக்கு என்ன ஏதென்று நிதானிக்க இயலவில்லை. ஆனால் ஏதோ அசம்பாவிதம் நடந்துள்ளதாக உறுதி செய்து கொண்டாள். வேகமாக எட்டு வைத்து இருளில் தட்டு தடுமாறி வீடு வந்து சேர்ந்தாள். சித்தாண்டியை காணவில்லை. மண்வெட்டியையும் காணாமல் குழம்பி நின்றாள். கதவை சாத்திவிட்டு தெருவில் இறங்கி மேலக்கிளம் வந்து சேர்ந்தாள். நிறைய பேர் கூட்டமாய் நின்று பேசிக்கொண்டிருந்தார்கள். கிழடு கெட்டைகளும் குழந்தைகளும் நிறைய பேர் இருந்தார்கள். என்ன தாயி, எனக்கு ஒன்றும் புரியல. தட்டு தடுமாறி ஒடியாரின் ஒரே கூச்சலும் குழப்பமா கிடக்கு. கண்மா உடஞ்சி போகுதாம் தாயி. சக்கிலிய குடிக்கு தண்ணி சத்தம் கேட்டிருக்கு. மழை தண்ணி நின்று எவ்வளவு நாளாச்சு. வெள்ளம் வரா சத்தம் எப்படி கேட்கோ. கழுங்களை அடைச்சாச்சு. ராத்திரி மழை தண்ணி பாயாது. பிறகு எப்படி தண்ணி சத்தம் கேட்குதுன்னு பகட பயகதான் நீர்ப்பாய்ச்சியை போய் எழுப்பி இருக்காங்க. நீர்ப்பாய்ச்சி அந்த தண்ணி சத்தத்தை கேட்டதுமே ஊரை சத்தங்காட்டி எழுப்பிட்டான். எப்படி உடைஞ்சதோ தண்ணி வெளியேறிச்சோ என்னமோ. கண்மாயிலிருந்து யாராவது வந்தாதான் தெரியும். நம்மளால அந்த முள்ளு மடல்களுக்குள்ள இந்த ராத்திரியில போக முடியுமா? வரப்புல இட்டு வைக்க கண்ணு தெரியணுமே. ஐயனாரப்பா காப்பாத்து. காளியாத்தா கண்ணு திறந்து பாரு தாயி. மயிலம்மாளின் ஒற்றை கேள்விக்கு நாச்சி கிழவை புலம்பி தீர்த்தாள். மயிலுக்கு லேசாக தலை சுற்றுவது போலிருந்தது. களத்து மூலையில் கிடந்த கல்லில் உட்கார்ந்து கொண்டாள். யாராவது கண்மாயிலிருந்து திரும்பி வந்து நல்ல செய்தி சொல்லி விட மாட்டார்களா என்று ஏங்கி காத்திருந்தார்கள். சத்தியம்மன் கோவில் வேப்பமரத்தில் கரிச்சான் குருவியின் சத்தம் விடியலை சொல்லியது. இன்னும் கொஞ்ச நேரம்தான் பொலபலவென்று இடிந்துவிடும். விடியலை உணர்த்தி சூரிய வரவை சுட்டும் கரிக்குருவியின் சத்தம் ஒரு நாளும் நிமிடம் தப்பியது இல்லை. மயிலம்மாளை விட்டு திகில் அகலவில்லை. புரிந்தும் புரியாமலும் அவள் குழம்பிக் கொண்டிருந்தாள். தன்னைத்தானே சமாதானம் செய்து தேற்றிக் கொண்டாள். ஆனாலும் அவளால் அங்கு நிற்க முடியவில்லை. தட்டு தடுமாறி வீடு வந்து சேர்ந்து படுத்து கொண்டாள். கண்மாயிலிருந்து ஆட்கள் மண்வெட்டி கூடைகளுடன் திரும்பிக் கொண்டிருந்தார்கள். அனைவர் முகங்களிலும் சாவு வீட்டின் கலை தெரிந்தது. யாரும் யாருடனும் பேசிக்கொள்ளவில்லை. சுடுகாட்டில் போய் பிணம் அடக்கம் பண்ணி விட்டு வருகிறவர்களைப் போல் வந்தார்கள். மடைக்குடும்பன் கண்கள் சிவந்திருந்தன. அழுது புலம்பியிருப்பான். சித்தாண்டியும் மண்வெட்டியுடன் கூட்டத்தில் நின்று கொண்டிருந்தான். தலைமுறையா நாங்க தானடா நீர்ப்பாய்ச்சி 10 நாளா விடாத அடமலை பெஞ்சு கரையை தத்திக்கிட்டு தண்ணி போயிருக்கு. அப்பவெல்லாம் உடையாத கண்மா இப்ப உடையுதுன்னா என்னடா அர்த்தம்? எந்த ஊரையும் நம்ம ஊருக்கு பகை கிடையாது. அப்படி இருந்தாலும் சந்தேகப்படலாம். அப்படியும் இல்லை. கரையித்து போய் உடஞ்சி போக வழி இல்லை. ஏம்னா எல்லா பக்கமும் கரை தடகாத்திரமா இருக்கு. அதுவும் போகத்தானே உடஞ்சா தாவுள்ளதான் தண்ணி எழுத்தும் ரொம்ப இருக்கும். இப்போ உடஞ்சிருக்கிற இடம் தாவு கிடையாது. அதுக்கு மேல ஐயனாரப்பனுக்கு தான் வெளிச்சம். நமக்கு என்ன தெரியுது? ஆனா ஒண்ணு, தானா உடஞ்சிருந்தா அது விதிவசம் நம்ம தாங்கித்தான் ஆகணும். ஆனா எவனாவது கைக்கு தஞ்செஞ்சிருந்தா தாம்னா அந்த ஐயனாரப்பன் சும்மா விட மாட்டான். பாவத்தை அனுபவிச்சே தீரணும். 7 தலைமுறை போனாலும் இந்த பாவம் விடாது. ஜென்ம பாவம் தீரவே தீராது. இந்த குறை வருஷத்துக்கும் ஆடு மாடுக தண்ணிக்கு எங்க போகும்? மாட்டு தீவனம் எங்க போய் வாங்க? ஒரு துரும்பு வைக்கல் கூட வராது. எத்தனை உசு பிராணிக, குருவிக, கொக்குங்க, நண்டு, நத்தை, நாரை, உள்ளா, சிறகி. அட கடவுளே, பெரிய ஓடையாய் போச்சே. கரை எப்படி அடைக்க மகாராசா என்ன சொல்றாரோ? கண்மாயில் தண்ணி இல்லைன்னா கிணத்துல தண்ணி இல்லாம போயிருமே. தோட்டத்துக்கு எல்லாமையும் இல்லாம இந்த வட்டம் சொக்கலிங்கபுரம் ஜனங்க வயிற்றுல மண்ணை போட்டுருச்சே. என்ன பாவம் நாங்க செஞ்சோம்? எங்களை இப்படி சோதிக்கிறியே கடவுளே. பல பேச்சுகளுடன் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாய் கலைந்து கொண்டிருந்தது. விடிந்த போது கண்மாய் சுடுகாடாய் மாறி போனது. பச்சை பசேல் என்று ஆடிக்கொண்டிருந்த பயிர்களை காணவில்லை. இருளப்பனின் வயலுக்கு நேராக உடைந்திருந்தபடியால் அவன் வயல்தான் எல்லாமே பாறை தெரியும் ஓடையாய் மாறிப்போயிருந்தன. களிமண்ணால் மூடப்பட்டு விட்டன.
மீதி வயல்கள். ஒரே இரவில் வெற்று கண்மாயை பார்க்க பறவைகளுக்கு கூட தாங்க முடியவில்லை. அலைகள் மாறி தன் தரையாய் போன சோகம். சித்தாண்டி மண்வெட்டியுடன் வீட்டுக்கு போன போது மயிலு பாயில் புரண்டு கொண்டிருந்தாள். அவள் தன்னுடைய துணிமணிகளை பொட்டலமாக கட்டி தயாராக வைத்திருந்தாள். அதை பார்த்ததும் திடுக்கிட்டு போனான். இது என்ன மயிலு, துணி பொட்டலம்? நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். எதுக்கு திடுதிடுப்புன்னு இந்த முடிவு? கொலகார பயகோட இனிமே நான் வாழ மாட்டேன். என்ன மயிலு, என்னென்னமோ பேசுற? உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா? எனக்கு பைத்தியம் பிடிக்கல. உனக்கு பைத்தியம் பிடிக்க போய்தான் இப்படி கொலை வெறி பிடிச்சு அலையிற. மயிலு, புத்தியை கடன் கொடுத்துட்டேன், என்னைய கேவலப்படுத்திராத. கொலகாரன் கூட ஏத்திருக்கலாம். இது 100 கொலைக்கு சமம். வாயிலா ஜீவன்க எல்லாம் இந்த வருஷம் பூராவும் நம்ம ஊருக்கு எட்டி பார்க்குமா? என்னைக்கு கரைய அடைக்க, என்னைக்கு பெருக ஓடைகளாகி போன வயக்காடுகளை என்னைக்குமே பழையபடியும் வயக்காடுகளாக்க கொஞ்சம் மண்ணு வேணுமா? துட்டுக்கு எங்க இந்த ஊரவே கொலை பண்ணிட்ட பாவிதான் நீ. அவள் துணி மூட்டையை கக்கத்தில் இறுக்கிக் கொண்டு தன் தாய் வீட்டுக்கு புறப்பட்டாள். சித்தாண்டியின் எந்த பேச்சையும் அவள் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. இது 8 மாசம் மயிலு. 9வது மாசம் உன்னைய கூட்டிட்டு போயிருவார்கள்ல, அது வரைக்கும் இங்க இரு. அதுக்கு பிறகு போய் இருந்துக்கோ. உன் முகத்தை பார்க்க என் மனசு கூசுது. என்னைய தொடாத, என் முன்னால நிக்காத. கொலகார பயலுக்கு முந்தி விரிச்சு புள்ள பெற போறமேன்னு அருவருப்பா இருக்கு. அவனால அவளை தடுத்து நிறுத்த முடியவில்லை. தன்னுடைய அம்மாவையும் ஐயாவையும் கூட்டிக் கொண்டு வந்தான். மயிலு அழுது கொண்டிருந்தாள். என்ன தாயே, திடுதிடுப்புன்னு புறப்பட்டா எப்படி? மாமா, எனக்கு லேசா வயிறு குத்தல் எடுக்கிற மாதிரி இருக்கு, பயமா இருக்கு. எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா அங்க வைத்தியச்சி இருக்கா, கவனிச்சுக்கிருவா. என்னைய அங்க போய் விட்டுருங்க. போடா, போய் முந்திருளன் பையன்கிட்ட வண்டி மாட்ட பூட்டச்சு சொல்லு. சட்டு புட்டுன்னு கொண்டு போய் விட்டுட்டு வா. தோட்லாம்பட்டி போய் இறங்கி தன் தாய் வீட்டு வாசல் மிதிக்கும் வரை மயிலு வாய் திறக்கவில்லை. அத்தையையும் மாமனையும் பார்த்தவன் சிரிக்க முடியாமல் தவித்தான். கண்மாயின் வெறுமை அவன் உடலுக்குள் புகுந்து கொண்டதோ என்னவோ. அவனால் வண்டியை விட்டு இறங்கி வீட்டுக்கு வர இயலவில்லை. மாமா, ராத்திரியில எங்க ஊரு கண்மா உடஞ்சு போச்சு. இன்னைக்கு மகராச பார்க்க 10 பேரு எட்டையாபுரம் போறோம். நான் உடனே வந்துடுறேன்னு சொல்லிட்டு தான் இவளை கூட்டியாந்தேன். நான் பெறப்படுறேன் மாமா. முகம் கொடுக்க முடியாமல் அலையடிச்சு மனசுடன் வண்டியை பிரட்டி ஊர் வந்து சேர்ந்தான். மயிலு இப்படி ஊமையாகி போவாள் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். அவள் இருக்கிற இடம் எப்போதுமே கலகலப்பாய் இருக்கும். அவளுடைய ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் லேசாய் சந்தேகம் தட்டியது. ஆனால் கேட்கவும் சங்கடமாக இருந்தது. இருவரும் குழம்பி தவித்தார்கள். ஒருவேளை வயிற்று வலி ரொம்ப இருக்குமோ என்றும் பயந்தார்கள். வைத்திச்சி சொன்ன கைப்பக்குவத்தை கவனமாக கொடுத்து வந்தார்கள். மயிலுவின் நீண்ட ஊமை மௌனம் அவள் தாயை ரொம்ப பாதித்திருக்க வேண்டும். ஒரு நாள் கேட்டே விட்டாள். என்னடி, வந்ததிலிருந்து நானும் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். இப்படி ஊமையா இருக்கிறத நான் பார்த்ததே இல்லை. என்னடி, என்ன விஷயம்னு சொல்லு. ராத்திரி திடீர்னு மூசுன்னு அழுகிற. கேட்டா ஒண்ணுமே இல்லைங்க. நெரசூலி, புள்ளத்தாச்சி, ஈரு உசுறு உடம்ப வச்சுக்கிட்டு இப்படி இருந்தா புள்ள எப்படி தொடாக்கியமா பிறக்கும்? என்னன்னு சொல்லு. துயராம இருக்கா? உங்க வீட்டுல உனக்கு ஒரு இம்சையும் கிடையாது. சொல்லு மயிலு, சொல்லுடி. நீ அழுகாதம்மா, ஒண்ணுமில்ல, பேசாம இரு. வயிறு சில நேரம் குத்தல் எடுக்கு, அதுதான் பயமா இருக்கு. அடியே, தலைப்பிள்ளைக்கு அப்படித்தாண்டி இருக்கும். தைரியம் வேணும்டி. ஆணோ பொண்ணோ காலை விட்டு கழியிற வரைக்கும் பொட்ட கழுத செத்துத்தான் பிழைக்கணும். உன் புருஷன் வீட்டு கொலதாம்பரம் கோயிலுக்கு கெடா வெட்டி பொங்க வச்சு பேர் விடுறம்னு நேர்ந்துக்கோ, எல்லாம் சரியா போகும். மயிலின் அம்மா ஓரத்தில் இருந்தே கவனித்து கொண்டாள். வைத்தியச்சியும் அடிக்கடி வந்து போனாள். ஆனாலும் மயிலின் முகத்தில் செழிம்பு இல்லை. அவள் நடமாடும் பொம்மையாகி போனாள். ஊரை பற்றி நினைத்த போதெல்லாம் கண்ணீரை அடக்க முடியவில்லை. பொது உரல்களை சுற்றி குவிந்து கிடக்கும் நெல் உமிக்களையும் களம் முழுவதும் நடக்கும் கதிரப்பையையும் கண்மாயில் மீன் பிடிக்கும் கூட்டத்தையும் கொக்கு கூட்டங்களையும் ஊரை சுற்றி அம்பரமாய் நிற்கும் வைக்கோல் படைப்புகளையும் காண முடியாது என்பதை அவளால் ஜீரணிக்க முடியவில்லை. அன்றைக்கு ஊரே உடைந்த கண்மாயில்
கூடியிருந்தது. அரண்மனையிலிருந்து மந்திரியாரும் கணக்கு பிள்ளையையும் பார்வையிட வருவதாக தகவல் வெளியாகி இருந்தது. கண்மாய் அழியும் போது மீன் பிடிப்பதற்குத்தான் இவ்வளவு கூட்டம் கூடும். அந்த அளவுக்கு கூட்டம் கூடியிருந்தது. இறந்து போன யானையை சுற்றி நின்று வேடிக்கை பார்க்கும் கூட்டம் போல் உடைந்து ஓடையாகி போன கண்மாய் கரையின் இரு பக்கங்களிலும் ஊரே கூடியிருந்தது. சிறிதே வளர்ந்திருந்த நெற்பயிர்களை உடைய கண்மாயின் வெள்ளம் சின்னா பின்னமாய் படுத்தியது. மண் மூடிய பயிர்கள் இப்போதுதான் முளைத்து வருவது போல தலை நீட்டிக் கொண்டு இருந்தன. கூட்டத்தோடு கூட்டமாய் சித்தாண்டியும் நின்றான். கொஞ்ச தூரத்திற்கு முன்னாலேயே சாரட் வண்டி நின்று விட்டபடியால் ஓடிப்போய் மடைக்குடும்பனும் நீர்ப்பாய்ச்சியும் அரண்மனை அதிகாரிகளை பாதை விலக்கி கூட்டிக் கொண்டு வந்தார்கள். ஜனத்திரன் மௌனத்தில் உறைந்து நின்றது. உடைப்புக்கு நேராக கரையின் மேலேறி கண்மாயின் உள்வாகரையை ஆராய்ந்தது அதிகாரிகள் குழு. கோடிட்டிருந்த தண்ணீர் அளவை கரையின் மடிப்பு காட்டி கொடுத்தது. அலையழிப்பில் சேர்ந்திருந்த தூசி துப்பட்டாக்களை வைத்து தண்ணீர் கரையின் எந்த அளவுக்கு இருந்தது என்பதை யூகித்து கொண்டார்கள். கண்மாயின் அதிகபட்ச ஆழமான பகுதி இதுவல்ல என்பதை நீர்ப்பாய்ச்சி விளக்கி கூறினான். கரை இழந்து போயிருந்தால் ஊரே கூடி குடி மரமாத்து செய்து கொள்ளும் என்பதை விசாரித்து தெரிந்து கொண்டார்கள். பக்கத்து ஊர்களில் உங்கள் ஊருக்கு ஏதும் பகை உண்டா என்றும் விசாரித்தார்கள். ஏனெனில் அப்படி இரு ஊர்களுக்கும் ஏதாவது ஒரு காரணத்தால் பகை ஏற்பட்டுவிட்டால் கண்மாய் குறி வைத்து அழிக்கப்படும். படைப்புகளும் வீடுகளும் தீ வைத்து கொளுத்தப்படும். இவற்றை பாதுகாப்பதற்காகவே பகை தீரும் வரை இரண்டு ஊர்க்காரர்களும் முறை வைத்து ஊர்காவல் போட்டு காவல் காத்து தங்கள் ஊர்களை காப்பாற்றுவார்கள். உடைப்பை அடைத்து கண்மாய் கரையை பழையபடிக்கு கொண்டு வருவதற்கு எத்தனை ஆட்களின் உழைப்பு தேவைப்படும் என்று கணக்கு போட்டார்கள். அரண்மனைக்கு ஆகும் செலவோடு கரையடைத்து முடியும் வரை ஊரில் யாரும் வேலைக்கு போகாமல் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்கள். நாளையே வேலையை ஆரம்பித்து விடுங்கள் என்றும் மடைக்குடும்பனையும் இன்னும் சில நபர்களையும் வர சொல்லி மகாராசா கொடுக்கும் தொகையை வாங்கி கொள்ள சொல்லி விட்டு புறப்பட்டார்கள். வருஷா வருஷம் கரைய மராமத்து பார்க்கும். இந்த இத்து போயிருந்தா எழத்து போயிருந்தா மடக்குடும்பன் கண்ணுக்கு தெரியாமையா போயிரும். ஒரு நாளைக்கு ராப்பகலா 7-8 தடவை கண்மாயை சுத்தி வரான். இங்க கேளுப்பா, சும்மா புலம்பாத. இந்த வருஷம் நம்மள அரை வைத்து கஞ்சியோட அல்லோலப்பட வைக்கணும்னு அந்த ஐயனாரப்பன் முடிவு பண்ணிட்டான். அதை மாத்த யாரால முடியும்? ஆனா எந்த பயலாவது கை குத்தம் செஞ்சிருந்தா என்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கு இருந்தாலும் தெரியாம போகாது. தாயொழிய சுண்ணாம்பு காலை வாசல்ல வச்சு நீந்திர வேண்டியது. அதை எதுக்கு நம்ம செய்யணும்? ஐயனாரப்பன் அவனோட குடும்பத்தையே கருவத்திர மாட்டாரா? கண்மாய்க்கு அவர்தான காவல் தெய்வம். அவர் ஏன் ஏமாத்துனா ஐயோன்னு போக வேண்டியதுதான். இத்தனை பேச்சுக்கள் தன் காதில் விழுந்தும் சித்தாண்டி பிரமை தட்டி திகைப்பூட்டில் மிதித்தவனைப் போல் கூட்டத்தோடு கூட்டமாய் நடந்து வந்தான். அவன் தலை நிமிர்ந்து யாருடைய முகத்தையும் ஏறிட்டு பார்க்கவில்லை. தன்னையே ஒரு அசிங்கமாக உணரத் தொடங்கினான். தனிமையில் வருந்தி எழுது தேய்ந்தான். மயிலுவை போய் பார்த்து வர ஆசை இருந்தும் அங்கே போவதற்குள் அவள் முகத்தில் முழிப்பதற்கும் வெட்கப்பட்டான். நாளை அவளோடு ஆளாக தானும் போய் உடைப்பை அடைக்க கூடை தூக்க வேண்டுமே என்று நாணி மருகினான். தண்ணீரில் வற்றி ஊர் சாற்றி சுற்று கிராமங்கள் எல்லாம் சேர்ந்து கண்மாயில் அலிமீன் பிடிப்பது மாதிரியே கூட்டம் கூடி கண்மாயின் உடைப்பை அடைத்தார்கள். 10 நாட்களாக ஊரில் ஒரு சுடு குஞ்சி கூட சொந்த வேலைக்கு போகவில்லை. கண்மாய் கரையே கெரி என்று கிடந்து உடைப்பை சரி செய்தார்கள். மகாராஜா கொடுத்து அனுப்பிய தொகை, விவசாய கருவிகள், தானியங்கள் எல்லாவற்றையும் பங்கிட்டு கொண்டார்கள். காலம் கடந்து விட்டபடியால் கோடை மழையை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். கரையில் நின்று வெற்று கண்மாயை பார்ப்பவர்கள் எல்லோருமே புலம்பி சாவமிட்டு தித்தார்கள். இறைசூழி குழந்தை பெற்ற பின் ஒட்டிப்போன வயிற்றுடன் இருப்பது போல் வெறிச்சோடி கிடந்தது வெற்று கண்மாய். மற்ற ஊர் கண்மாய்கள் எல்லாம் கெத்கெத்தென்று நிறை பெருக்காய் நிற்க சொக்கலிங்கபுரம் கண்மாய் மட்டும் சுடுகாடாய்
கிடந்தது. தவறாமல் பெய்யும் கோடை மழையை நம்பி தவமிருந்தார்கள். ஐயனாரப்பன் கைவிட மாட்டார் என்று திடமாக நம்பினார்கள். ஊர் மக்களின் முகங்களில் தெளிச்சு இல்லை. உடைந்து வெளியேறிய தண்ணீருடன் சேர்ந்து சொக்கலிங்கபுரத்தின் சந்தோஷம் போய்விட்டது. படைப்புகள் குறைய குறைய சாம்சாரிகள் சந்தோஷப்படுவதற்கு முதல் முறையாக வருத்தப்பட்டார்கள். வைக்கோல் வராது குட்டிச்சுவராகி போய்விட்ட வயல்காடுகளும் ஒரு குருவியை கூட காணவில்லை. பச்சை பயிர்களும் மத்தியில் வெண் சங்குகளை விதைத்தது மாதிரி பூத்து கிடக்கும் கொக்கு கூட்டங்களும் மறைந்து போய்விட்டன. உயரக்கால்கள் கொண்ட உள்ளான்களும் சிறகிகளும் கண்ணில் படவே இல்லை. வெயிலின் உக்கிரம் குறைந்து கருமேகங்களும் திரளும் போதெல்லாம் ஊர்ஜனங்கள் அம்புட்டு கண்கள் பூத்து போக கழுத்து வலிக்க அண்ணாந்து பார்த்து பார்த்து சலித்து கொண்டார்கள். ஐயனாரப்பா, மனசு இறங்கக்கூடாதா? ஆடு மாடுக படுற பாதரவ பார்த்தாவது இறங்கி வா சாமி. நீ மனசு வச்சா இம்புட்டு மேகம் எதுக்கு? ஒத்த மேகம் போதாதா? கண்மாய் கெத்து கெத்துன்னு நிறைஞ்சு மருகா போக. பொண்டாட்டிய ஊரில் கொண்டு போய் விட்டுட்டு வந்து சித்தாண்டி ஒரு மாதமாகியும் பார்க்க வராது ஊர் மக்களிடம் கூட சந்தேகத்தை உண்டு பண்ணியது. மயிலுவின் அம்மாவும் ஐயாவும் கேட்ட போதெல்லாம் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி சமாளித்து வந்தாள் மயிலு. எந்த நேரத்திலும் பிரசவம் ஆகலாம் என்பதால் மயிலின் அம்மாவும் வைத்தியச்சியும் கூடவே இருந்தார்கள். வயிறு குவிந்து முன் நீண்டு இருந்தது. நிறை கண்மாயை சுமப்பவள் போல் மல்லாந்து நடந்து தெரிந்தாள் மயிலு. நாட்களை எண்ணி காத்திருந்த சொக்கலிங்கபுரம் ஊர் மக்களின் தாகம் தீர்ந்துவிடும் போல் மேகங்கள் கூடி வந்தன. தப்பாது பெய்யும் கோடை மழைதான் என்றாலும் இவ்வளவு தாமதப்படுத்தியது இல்லை. குளிர்ந்த மழைக்காற்றையும் இடியையும் மின்னலையும் உணர்ந்தவர்கள் வாசலில் நின்று மழையை வரவேற்றனர். சுழன்றியடித்த குளிர்காற்று சொக்கலிங்கபுரத்தையே குளிர்வித்தது. இடியும் மின்னலும் சந்தோஷங்களை தூவின. எரி தூத்தல் மாதிரி பாக்கு தண்டி கல்மலை கொட்டியது. முற்றத்தில் விழுந்த கல்மலை கட்டிகள் திறந்து கிடந்த வாசலின் வழியே வீட்டுக்குள்ளும் சிதறி உருண்டன. நீர்ப்பாய்ச்சியும் மடைக்குடும்பனும் இன்னும் சில சிறுசுகளும் மலையில் நனைந்தபடியே தெருவில் ஆட்டம் போட்டனர். மேகங்கள் கவிழ்ந்த மலை உக்கரத்துடன் கொட்டத் தொடங்கியது. நிறை கண்மாயாக இருந்தால் இந்நேரம் தெருவெங்கும் மீன்கள் ஏறி வரும். தெரு தண்ணீர் போய் ஊரணியிலோ அல்லது கண்மாயிலோ போய் தொட்டவுடன் புது வெள்ளத்திற்கு ஏற்று மீன்கள் குதியாலம் போட்டு ஏறி வரும். கோடு கிழிப்பதைப் போல் வெள்ளத்தை கிழித்து கொண்டு மீன்கள் ஏறி வருவதை பார்த்து கொண்டே இருக்கலாம். கண்மாய் வெறுங்கண்மாயாக கிடைப்பதால் மீன்கள் ஏறி வரவில்லை. ஊர்ச்சனம் அம்புட்டும் உற்சாக மிதப்பில் வைத்து கிடைக்க சித்தாண்டி மட்டும் சந்தோஷப்பட முடியாமல் தவித்து கிடந்தான். மயிலு வயிறு வலித்து பிரசவத்திற்கு நிற்பதாக தாக்கல் வந்திருந்தது. மழை இல்லாவிட்டால் இந்நேரம் போயிருப்பான். ஒரே மழையில் சொக்கலிங்கபுரம் கண்மாய் சூழியாய் மாறி போனது. கெத் என்று தண்ணீர் அலையடிக்க கரை ததும்பி நின்றது. மழை வெறித்ததும் கண்மாயை சுற்றி ஊரே கூடிவிட்டது. உடைப்பை அடைத்த இடத்தை சுற்றி நின்று காவல் காத்தார்கள். தண்ணீர் கசிவு இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்து உறுதி செய்து கொண்டார்கள். மழை பெய்து கண்மாய் பெருகி சூழியாக மாறிய அதே நாளில் நிறை சூழியாய் நின்ற மயிலின் வயிறு காலியாகி உடைந்த கண்மாயை போலானது. மயிலின் பிரசவம் சுகமாகவே நடந்தேறியது. இரட்டை குழந்தைகள், இரண்டும் ஆண் குழந்தைகள். சித்தாண்டி துள்ளி குதித்தான். கொஞ்சமாய் நைந்து கொண்டிருந்த தன் நெஞ்சு பதமாய் மாற காற்றில் பறந்தன. அவனுடைய கவலைகள் போன இடம் தெரியவில்லை. தன் நெஞ்சை தினமும் அரித்து கொண்டிருந்த விஷயம் மறந்து போனது. இரண்டு குழந்தைகளையும் தொட்டு தொட்டு கண்களில் ஒற்றி கொண்டான். மயிலின் முகத்திலோ எந்தவித மாற்றத்தையும் காண இயலவில்லை. சுமையை இறக்கியவன் லேசாவதைப் போல் சிரமமின்றி நடந்தால் அவ்வளவுதான். மயிலு சரியாக முகம் கொடுத்து பேசாததால் உடனே ஊர் திரும்பி விட்டான். எங்கே விஷயம் வெளியே வந்து விடுமோ என்ற பயம் அவனை பற்றி கொண்டது. தன் ரகசியம் அறிந்தவள் தன் மனைவி மயிலு மட்டுமே என்பதை அவன் மட்டும் அறிவான். ஆனால் புருஷன் பொண்டாட்டிகளுக்கிடையில் ஏதோ ஒரு பிணக்கு இருக்கிறது என்பதை கூடிய சீக்கிரத்திலேயே உணர்ந்து கொண்டாள் மயிலின் தாயி. பாம்பின் கால் பாம்பறியும் தானே. ஜாடை மாடையாக தூண்டிலை வீசி பார்த்தாள். மகளிடமிருந்து ஒரு சிறு மீன் குஞ்சு கூட தேரவில்லை. சொக்கலிங்கபுரம் ஆட்கள் தட்டுப்பட்டால் இது பற்றி விசாரிக்க தொடங்கினாள். பங்காளிகள் சண்டை, படப்பு அடுக்கியது, கண்மாய் உடைந்தது, அடைத்தது,
மழை பெய்து மீண்டும் கண்மாய் நிரம்பியது போன்ற விஷயங்கள் கிடைத்ததே தவிர சித்தாண்டி பற்றி வேறு எந்த விஷயங்களும் கிடைக்கவில்லை. கண்மாய் பெருகிவிட்டாலும் வயல் காடுகளை சீர் செய்ய இன்னும் பல மாதங்கள் கூட ஆகலாம். நிறை கண்மாயின் தண்ணீர் வயற்காடுகளை தாறுமாறாக அரித்து மேடு பள்ளங்களாகவும் ஓடைகளாகவும் உருமாற்றி போட்டுவிட்டது. இருளப்பன் வயல் இருந்த இடம் தெரியவில்லை. அவனுடைய வயலை குறிவைத்தே கரையை வெட்டி உடைத்திருந்தான் சித்தாண்டி. இருளப்பனின் வயலுக்கு நேர் வடக்கே தான் சங்கு பிள்ளையின் வயல்களும் அன்றைக்கு சித்தாண்டியின் நெஞ்சில் தான் விதைத்த அத்தனை நஞ்சு விதைகளும் செடிகளாய் மரங்களாய் மாறி கண்மாய் கரையில் முளைத்து அதன் வேர்கள் கரையை துளைத்து கண்மாயை உடைத்து விவரம் சங்கு பிள்ளைக்கு தெரியாது. ஊர் காலி செய்துவிட்டு போனவர்கள் மீண்டும் ஊர் திரும்புவதைப் போல் கண்மாய் நிறைந்தவுடன் பறவைகளின் ஒலி கேட்க தொடங்கியது. எங்கிருந்தாவது புழுக்களும் பூச்சிகளும் மீன்களும் தவளைகளும் நீர்நிலைகள் தேடி வந்து இனவிருத்தியை தொடங்கும். 30 நாட்கள் சென்றவுடன் தன் மனைவியை கூட்டி வந்து விடலாம் என்று போனவன் மயில் சம்பாதிக்காததால் திரும்பி வந்தான் சித்தாண்டி. 60 நாட்கள் கழித்து போனபோது மயில் வர மறுத்தாள். வாடிய முகத்துடன் உட்கார்ந்திருந்தான். இங்கே கேளுங்க மாப்பிள்ள, சடைச்சுக்கிறாதீக. அவ விருப்பப்படியே 3 மாசம் முடியட்டுமே. இன்னும் 30 நாள் தானே, சமாளிச்சுக்கோங்க. ரெட்டை புள்ள பெத்த வயிறு, அதுவும் தலைப்புள்ள. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தாயோட அனுசரணை இல்லாம இருக்க பிரியப்படுறா போல இருக்கு. இப்ப அங்க ஊர்ல என்ன வேலை மாப்பிள்ள இருக்கு? நீங்களும் இங்கேயே இருங்க. வேலை வெட்டி இல்லைன்னா அங்க சும்மா தானே இருப்பீங்க. அங்க இருக்கிறதுக்கு இங்க இருந்துட்டு போறது அம்புட்டு தானே. பொண்டாட்டி பிள்ளைகளை பார்த்தது மாதிரி இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் தெம்பாவும் இருக்கும். உங்களுக்கும் தனியாவே ஒலை வச்சு பொங்க போறோம். மாமனாரின் பேச்சை சித்தாண்டி காதில் வாங்கி கொண்டதாக தெரியவில்லை. அவன் உடனே ஊருக்கு புறப்பட்டான். ஒரே நாளில் ஊமையாகி போன கண்மாய் 3 மாதங்களில் பேசவும் சிரிக்கவும் பாடவும் கற்றுக்கொண்டது. நீர் நிரம்பி நிறைய பெருக்காய் நிற்கும் கண்மாயிலிருந்து மடைகள் வழியாக வெளியேறும் கண்ணீர் ஏற்படுத்தும் இரைச்சல் பாடல் இல்லையா? எந்த ராகம் என்று எவருக்கும் தெரியாது. அலையின் சலசலப்பு சிரிப்பின்றி வேறென்ன? ஒருவேளை கை வளையல்களின் ஓசையாகவும் இருக்கலாம். கரையை சுற்றிலும் இருக்கும் தளிர்த்த மரங்களில் கூடு கட்டி குடியிருக்கும் பறவைகள் கூட்டங்கள் பேசிக்கொள்ளும் பேச்சு பறவைகளின் பேச்சல்ல, கண்மாயின் பேச்சு. நீரின் வேகத்தில் சீரழிக்கப்பட்ட வயல்களில் பயிர்கள் பச்சை பிடித்திருந்தன. சொக்கலிங்கபுரம் பழைய குடி உயிர்ப்பித்து கொண்டிருந்தது. உடைந்த கண்மாயை பெருகி காட்டிய ஐயனாரப்பனை அனைவரும் கும்பிட்டார்கள். மகாராஜாவுக்கு கண்மாய் நிறைந்து மறுகால் போகிற தகவல் சொல்லப்பட்டது. மகாராஜா கண்மாயை பார்க்க வருவார் என்றும் சொல்லப்பட்டது. ராஜாவை வரவேற்க ஊர் தயாராகி கொண்டிருந்தது. மயிலு கூப்பாடு போட்டு அழுதாள், புரண்டாள், உருண்டாள், மண்ணை வாரி தூற்றினாள். மூர்ச்சையாகி விழுந்தவளின் முகத்தில் தண்ணீர் தெளித்து உட்கார வைத்தார்கள். கூட்டம் கூடி நின்று வேடிக்கை பார்த்தது. வைத்தியச்சி கூட்டத்தோடு கூட்டமாய் சோகமாய் நின்று கொண்டிருந்தாள். வைத்தியச்சியும் மயிலும் தான் ரொம்ப நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதன் பிறகுதான் மயிலு கூப்பாடு போட்டு அழுதாள். என்ன ஏதென்று வைத்தியச்சியை பிடுங்கி எடுத்தார்கள். வைத்தியச்சி மெதுவாக வாசித்தாள். மயிலம்மாவோட 2 பிள்ளைகள் 2மே ஊமை பிள்ளைகள். ஊர் முழுக்க ஊமையாகி போனது. யாரும் வாய் திறக்கவில்லை. அனைவர் முகங்களிலும் அதிர்ச்சி. பூசணி பழங்களைப் போல் உருண்டு திரண்ட 1 ஆண் குழந்தைகளும் கால் உதைத்து கொண்டு கிடந்தன. மயிலின் தாய் சோகத்துடன் வைத்தியச்சியின் முன்னால் வந்து நின்றாள். கூடியிருந்த ஜனங்கள் அத்தனை பேரும் மௌனமாகி பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏன் தாயே, திடுதிப்புன்னு 3 மாசம் கழிச்சு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறியா? பிறந்த உடனே நல்லா தானே அழுதுக. இப்ப வரைக்கும் அழுக சத்தம் வரத்தானே செய்யுது. புள்ள ஊமையா என்னன்னு சரியா கண்டுபிடிச்சு சொல்லணும்னா 3 மாசம் கழியணும். எங்களுக்கு லேசா சந்தேகம் இருக்கும். ஆனா சரியா சொல்ல 3 மாசம் காத்திருக்கணும். எங்க வம்சத்திலேயே யாருமே ஊமை புள்ள பெறலையே. வைத்தியத்துல இதுக்கு மருந்து கிடையாது தாயி. பாவதோஷம்னு காரணம் பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படி ஒரு பாவமும் நாங்க செய்யலையே. ஐயனாரப்பா, எங்களை எதுக்கப்பா இப்படி சோதிக்க? பாவங்கிறது வெளியில தெரியாமவும் இருக்கும் தாயி. நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவன் கண் பார்வையிலிருந்து தப்ப முடியுமா? ஏன் தாயி, இதுக்கு வேற வைத்தியம் எதுவும் இல்லையா தாயி? 2 சிங்கக்குட்டிகளும் ஊமைனா தாங்களையே தாயி. மருந்து வைத்தியம் எதுவுமே பிறவி ஊமைக்கு கிடையாது. அது பகவானோட படைப்பு. கூட்டவோ குறைக்கவோ அதனால மட்டும்தான் முடியும்.
அப்ப இதுக்கு வேற வழி? ஆண்டவனோட தண்டனையை அனுபவிச்சுத்தான் ஆகணும். ஆனா பரிகாரம் இருக்கு. நல்லா இருப்ப சொல்லு தாயி. என்னடா? என்னோட தலையை அடகு வச்சாவது அந்த பரிகாரத்தை நிறைவேற்றுறேன். பரிகாரம் இந்த பிள்ளைகளுக்கு பயனளிக்காது. அடுத்த பிள்ளை ஊமையா பிறக்காம இருக்க பயன்படலாம். ஏன் தாயி? என்ன சொல்ற தாயி? ஜென்ம பாவம் செஞ்சவங்களுக்கும் அவங்களோட பரம்பரையே அந்த பாவ தோஷத்துக்கு பாதிப்பை கொடுக்கும். அதனால அடுத்த பிள்ளையும் நல்லா பிறக்கணும்னு உறுதி சொல்ல முடியாது தாயி. பரிகாரம்னு என்னமோ சொன்னியே, நேரா கீழ்நாட்டுக்குறிச்சிக்கு போய் ஜோசியர் ஐயரை பார்க்க சொல்லுங்க. அவரு விவரம் சொல்வாரு. மயிலின் தாயும் தகப்பனும் விஷயம் கேள்விப்பட்ட நாளிலிருந்து ஊமையாகி போனார்கள். மயில் நடமாடும் பிணமாகி போனாள். பிணம் பேசாது, சிரிக்காது. ஊமை பிணம். தன் 2 குழந்தைகளையும் பார்த்து பார்த்து அழுதாள். பாவத்தின் சம்பளமாகி போன 2 பிஞ்சுகளும் இப்போது பொம்மைகளாகி போய்விட்டதாக எண்ணினாள். 3 மாசம் கழித்து கூப்பிட வருவான் என்று இருந்த மயில் 5 மாசமாகியும் தன் புருஷன் கூப்பிட வராதை நினைத்து உருகினாள். சித்தாண்டி செய்த ஜென்ம பாவம் தெரிந்தவள் மயில் மட்டுமே. கீழ்நாட்டுக்குறிச்சி ஐயர் பேரை கேட்டாலே பயப்படும் ஜனங்கள். அவருடைய வாக்குகள் தப்பியதே இல்லை. எதிரே நிற்கவும் பேசவும் அஞ்சுவார்கள். ஜோசியம் பார்க்கவும் பயப்படும் ஜனக்கூட்டம். பரம்பரை பாவங்களும் தோஷங்களும் மறைத்து புதைந்து போன ரகசியங்களும் துரோகங்களும் ஐயரின் வாய் வழியே சரமாறி கொட்டிக்கொண்டே இருக்கும். அவர் நிறுத்த நினைத்தாலும் முடியாது போலிருக்கும் அவர் பேச்சு. எதிரே உட்கார்ந்து ஜோசியம் கேட்பவன் குனிந்து தலை நிமிர மாட்டான். எப்படியும் கீழ்நாட்டுக்குறிச்சிக்கு போய் ஐயரை பார்த்து பரிகாரம் கேட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் குட்டு உடைப்பட்டு விடுமோ என்ற பயமும் பற்றி கொண்டது. சித்தாண்டி தெருவில் நடமாடும் ஊமையாகித்தான் தெரிந்தான். ஊர் முழுக்க ஜனங்கள் வெளிப்படையாக இல்லாமல் ஊமையாகவே பேசிக்கொண்டார்கள். ஊர் வாயை அடைக்க முடியுமா என்ன? தான் ஊமையாக்கிய கண்மாய் பேச சிரிக்க வன்மம் புகுந்ததானும் தன் குடும்பமும் ஊமையாகி போனதை எண்ணி எண்ணி அழுதான். ஒரு சுடு குஞ்சுக்கு கூட தெரியாமல் ரகசியத்திலும் ரகசியமாக கீழ்நாட்டுக்குறிச்சி புறப்பட்டான் சித்தாண்டி. கேட்டவர்களுடைய எல்லாம் மயிலின் ஊருக்கு போகிறேன் என்று பொய் சொன்னான். யார் கண்ணுக்கும் தட்டுப்படாமல் பொழுது விடியும் முன்பே ஊர் எல்லையை தாண்டி விட்டான். யார் கண்ணிலும் படவில்லை. கருப்பூர் பட்டி தாண்டி முத்துலாபுரம் வந்தபோது ஐயர் ஊரில் இருப்பதை உறுதி செய்து கொண்டான். கண்மாய்க்கரை வழி நடந்து வயல்காட்டை தாண்டி விட்டால் கீழ்நாட்டுக்குறிச்சிதான். அவன் முத்துலாபுரத்திலேயே ஜோசியம் பார்க்க தேவையான தேங்காய், பழம், பூ, பத்தி, சூடம் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டான். நெருங்க நெருங்க பயம் கூடிக்கொண்டே போனாலும் பரிகாரம் தெரிந்தால் பாவத்திலிருந்து விடுபட வழி கிடைக்குமே என்ற ஆதங்கமும் ஆசையும் அவனை உந்தித்தள்ள நடந்தான். இரண்டொருவர் கையில் தேங்காய் பழத்துடன் எதிரே வந்ததை வைத்து ஐயர் இருப்பதை மேலும் உறுதிப்படுத்தி கொண்டான். கிட்டத்தில் போனவுடன் வில்வண்டி நிற்பதை பார்த்தான். ஐயர் தனியாக சும்மா உட்கார்ந்திருப்பது தன் யோகம் என்றும் தான் வந்த நேரம் நல்ல நேரம் என்றும் எண்ணிக்கொண்டவன் துண்டை இடுப்பில் கட்டி கோவிலுக்கு முன் நிற்பவனைப் போல் கும்பிட்டு நின்றான். பை கூட்டுக்குள்ளிலிருந்து தேங்காய் பழங்களை வெளியே எடுத்து வைக்க குனிந்தான். ஐயரின் வார்த்தைகள் காதில் விழ தலை நிமிர்ந்தன. பாவக்கைகள் தீண்டிய தேங்காயும் பழமும் என் கண்ணில் பட வேண்டாம். ஊரை சுற்றிலும் மரங்கள் நடு. கண்மாய்க்கரை எங்கும் கண்ட மரங்களையெல்லாம் நட்டு வைத்து தண்ணீர் ஊற்றி வளர்த்து வா. மரங்கள் தோப்பாகட்டும். தோப்பை தேடி பறவைகள் வரட்டும். பாடட்டும், ஆடட்டும், அடையட்டும், ஆனந்தித்து இருக்கட்டும். குஞ்சுகள் பொறித்து இனவிருத்தி செய்யட்டும். உனக்கு அடுத்த குழந்தை அழகாய் ஜனிக்கும். பேச்சு கலையை பறவைகள் தரும். போய் வா, எதிரே நிற்காதே. ஜென்ம பாவியே, படைப்புக்கு தீ வைத்து கால்நடைகளை பட்டினி போடுபவன், பசுவை கொல்பவன், பச்சை குழந்தை இடம் திடுபவன், கண்மாயை உடைத்து ஊரையே அழிப்பவன், அத்தனை பேருக்கும் பரிகாரம் மட்டுமே வாழ்வு தரும். போய் குளம் வெட்டு, மரம் நடு, அன்னதானம் செய். அடுத்த தலைமுறை சுகம் பெறும். ஓடு, நிற்காதே. சித்தாண்டி ஆடி போய் விட்டான். வேறு யாரும் கேட்டார்களா, பார்த்தார்களா என்று சுற்றுமுற்றும் பார்த்தான். தன்னை தேற்றி கொண்டு மெதுவாக எட்டு வைத்தான். இன்னும் வியர்வை நின்ற பாடில்லை. கைகளும் கால்களும் கூட லேசாய் நடுங்குவதை உணர்ந்து கொண்டான். கருப்பூரில் வேப்ப மரத்து அடியில் 7-8 பேர் உட்கார்ந்திருப்பதை பார்த்தான். அதனோரம் தான் பாதை. எந்த ஊரு ஆலையா? சொக்கலிங்கபுரம். ஐயரை பார்த்துட்டு வருகிறா? ஆமாயா. ஐயர் இருக்காரா? இருக்காரு ஐயா.
என்ன விஷயமா போனீரு? பையன் பிறந்திருக்கிறான், போய் ஜாதகம் எழுத கொடுத்துக்கிட்டு வரேன். வர்ற வெள்ளிக்கிழமை வந்து வாங்கிக்கிற சொல்லியிருக்காரு. போன மாசம் மகாராசா ஐயரை அரண்மனைக்கு வர சொன்னதையும் ஐயர் வர மறுத்ததோடு, ஆண்டவனே ஆனாலும் என்னை பார்க்க வேண்டுமானால் இங்கேதான் வர வேண்டும் என்றும், அதே நேரம் என் தேவைக்கு நான் பார்க்க விரும்பினால் குத்துக்கல்லே ஆனாலும் நானே நேரில் போய் கும்பிட்டு பார்ப்பேன் என்றும் ஐயர் மகாராசாவுக்கு சொல்லி அனுப்பியதையும் பெருமையாக ஒருவர் சொல்ல, ராசாவும் ஐயரின் வாக்குக்கு பயந்து பேசாமல் இருந்து கொண்டதையும் பேசிக்கொண்டார்கள். சித்தாண்டி எதற்காக இப்படி மாறி போனான் என்று யாருக்கும் புரியவில்லை. சொக்கலிங்கபுரம் சொர்க்கபுரியாக மாறிக்கொண்டிருந்தது. எப்போதும் அவனை பார்த்தாலும் அவன் கையில் ஒரு மரக்கன்று இருந்தது, அல்லது தண்ணீர் குடம் இருந்தது. காடு முழுக்க அலைந்து திரிந்தான். ஓடைகளும் கண்மாய்க்கரைகளிலும் பறவை இட்ட இச்சத்தில் முளைத்திருக்கும் மரக்கன்றுகளை வேர்முனை முறியாமல் தோண்டி எடுத்து மண் நிறைந்த ஓலை பெட்டியில் வைத்து எடுத்து வந்தான். நல்ல தண்ணீர் கிணற்றடியில், ஊர் பொது இடங்களில், கோவில்களை சுற்றிலும் அவன் நட்டு வளர்ந்து வரும் மரக்கன்றுகள் ஏராளம் ஏராளம். தன் பிள்ளைகளைப் போலவே பராமரித்தான். சித்தாண்டியின் செயல்கள் சில நேரம் தனியே இல்லாமல் ஊரோடு சேர்ந்தும் செய்யப்பட்டது. தான் நடும் மரங்களில் நிச்சயம் பறவைகள் வந்தடைந்து கூடுகட்டி முட்டைகள் இட்டு குஞ்சுகள் பொரிக்கும். அக்குஞ்சுகளின் கீச் கீச் ஒலி பிறக்க போகும் என் குழந்தையின் பேச்சொலியாய் மாறும். முதலாக என் குழந்தையின் மழலை பேச்சை நான் ரசிப்பேன் என்று திடமாக நம்பினான். தான் நட்டு வளர்க்கும் மரங்களின் நிழல்களில் நித்தம் பல பேர் இளைப்பாரி போவார்கள். அவர்களின் உடலையும் உள்ளத்தையும் என் மர நிழல் குளிர்ச்சிப்படுத்தும். அவற்றின் விதைகள் இன்னும் பல மரங்கள் உருவாக்கும் என்றும் திடமாக நம்பினான். நாட்கள் கடந்து மரங்கள் செழித்து தளித்து வந்ததைப் போலவே மயிலும் 2 பேசா பொம்மைகளுடன் ஊர் வந்து சேர்ந்தாள். புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்தே மரங்கள் நட்டார்கள், வளர்த்தார்கள். மரங்கள் தளிர்ந்ததைப் போலவே மயிலும் தளிர்த்தாள். தானும் ஒரு மரமானாள். பேசாத குழந்தைகளை பெற்ற அவள் பேசும் குழந்தையை பெற முழு நம்பிக்கையுடன் மரங்களை வளர்த்தாள், குழந்தையைப் போல. இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.